ஓகே தான், மேனேஜ் பண்ணணும், தாராளமாக மேனேஜ் பண்ணுற டீமாக வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பெரிய கன்சர்ன்லாம் இருக்காது. ஓகே, இப்போ ஈஸியாக வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க ப்ரோ, ஈஸியாக குவாலிஃபை ஆயிருவீங்க, அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா ஹோம் மேட்சஸ்க்கான தேவையான எல்லா இதுவும் வச்சிருக்காங்க. ஸ்பின் ட்ரையோ வச்சிருக்காங்க, அதுக்கு ஸ்பின் ஆடக்கூடிய நல்ல பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க. எனக்கு சிஎஸ்கே எனக்கு சேப்பாக்ல பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை பார்க்க குட்டுமா தான் தெரியுது. டமுகுட்லா டமுகுட்லா உடுகுட்லா அடுகுட்லா ருத்துராஜ் சிவம் துபை எங்களுக்கு பேட்டு. டமுகுட்லா டமுகுட்லா உடுகுட்லா அடுகுட்லா மிடில் ஸ்டெப்ப கட்டிடுவோம் ஆஷு அண்ணா போட்டு. நாங்க தர தர தலை அடி தர தர எதிர்த்து வர யாரு இங்க அற போற வந்த எதிரி ஓடிடணும் கதறி தலைய பார்த்து ஓடிடணும் சதறி. நம்ம ஊரு நம்ம கிட்ட முடிக்குன்னு கொஞ்சம் ஒத்து சம மேட்டர்தான் நம்ம ஜடேஜா மாப்பு. நம்ம ஊரு நம்ம கிட்ட முடிக்குன்னு கொஞ்சம் ஒத்து இருக்குடா எல்லாருக்கும் சரியான ஆப்பு. ஓ சரி, பேட்டிங் பார்த்தாச்சு, பவுலிங் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பேட்டிங்கை பார்க்கறதுக்கு போது பாதி தூங்கிட்டேன். சரி இரு பார்ப்போம். ஆஹா, 13 நிமிஷம் வீடியோ வந்திருக்கா? எப்பட்றா? சூப்பர்ரா, 13 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா நீ பெரிய எடிட்டர் தான்டா டே. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று எப்படி சிஎஸ்கே 30,500 மரம் நட்டினாங்கன்னு பார்க்க போகிறோம். ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, சரி ஓகே. ஓகே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ இதை பற்றி என்னத்த பேசனே தெரில. ஐயோ எனக்கு டயர்ட் ஆகிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சிஎஸ்கேக்கு வீடியோவே போட முடியாது போல இருக்கு. அந்த நிலைமைக்கு நான் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்ச் ஒன்றுமே புரியலை. நான் ஸ்டார்டிங்லேருந்து வரேன். இது ஓகே, எல்லாருமே சொன்னாங்க பிச் ஹார்டாக இருக்குது, ஸோ பேட்டிங் எடுக்கலாம்னு சொன்னாங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா பவுலிங்னு தானே, என்னடா லூசு பையன் பவுலிங் எடுத்துகிட்டு போகிறான், நம்ம எல்லாம் பேட்டிங் ஆடுற மாதிரி பேட்டிங் ஆனால் ஈஸி ரன் ஸ்கோர் பண்ணலான்னு மாதிரி சொன்னாங்க. தோனியுமே அதான் வந்து சொன்னார், நான் வந்து பேட்டிங் தான் எடுத்திருப்பேன். தோனி பேசுன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேச நல்லா வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சு கேட்கும்போது. லைக் சூப்பராக சொன்னார். லைக் எங்கள் டீம் வந்து இதாக இருக்குது, ஸோ நாங்கள் இதை தான் வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னார். ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு. ஓகே, ஆமாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இது பண்ண முடியும் மாதிரி இருந்தது. அப்படிதான் நானும் ஃபர்ஸ்ட் நினச்சேன். ஆனால் அது கடைசியில் சொல்கிறேன் இது தப்புங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்தானுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கான்வே ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங் இருந்த மாதிரி இருந்தது. ரச்சின் வந்து கட்டையவா போடுறானுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. பேட் இவ்வளோதான் வருமா? இதுக்கு மேலே தூக்க மாட்டீங்களா பேட்டை? இவ்வளோதான் வருமா? அவங்க நேற்று ஒன்றுமே பெருசாக பண்ணல. ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸ்டெம் டு ஸ்டெம் வைக்கிறான். அதேதான் ஒரே பால் எவ்வளவு வந்தாலும் ஸ்டெம் டு ஸ்டெம் ஸ்டெம் டு ஸ்டெம் ஸ்டெம் டு ஸ்டெம். நீ விட்டு தான் அடிப்பேன், நான் ஸ்டெம் டு ஸ்டெம் தான் கொடுப்பேங்கிற மாதிரி எல்லாருமே ஸ்டெம் டு ஸ்டெம் தான் போடுறானுங்க. கான்வே கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருந்தது. ரச்சின் ரவீந்திரா அவன் கட்டைய போட்டு தாக்கிட்டான், அவனும் கட்டைய போட்டான். ஐயோ ராகுல் திரிபாதி, அப்பா இவனெல்லாம் கட்டை என்ன இப்படிதான் திருப்பி வரானுங்களோ ஒண்ணுமே புரிய மாட்டேன். அவனும் கட்டைய போட்டு தாக்குறான், வரவன் போறவன் எல்லாம் கட்டைய போடுறாங்க. ஒண்ணுமே ஒரு இன்டென்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, எதுவுமே கிடையாது. என்னமோ சும்மா வந்து டெஸ்ட் மேட்ச் ஓடி ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை வச்சு என்னத்த பண்ணனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இம்பாக்ட் பிளேயர், எப்பா சூப்பர் ஹூடா இறக்குறீங்களாடா இம்பாக்ட் பிளேயரா? சரி, இம்பாக்ட் பிளேயர்ல கூட ஒரு யங்ஸ்டர் கிடைக்கலையாடா? அதுல கூட ஹூடா இறக்கி அவன் சூப்பர் இம்பாக்ட் இறங்கி நல்ல இம்பாக்ட் கொடுத்தான். கேகேஆருக்கு வந்த பால்ல டவுட் ஆயிட்டு போறாரு. தோனி வராரு, அவர் ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் தான் ஆட தெரியும். ஸ்பின் வந்தா வந்து அவ்வளவுதான், ஃப்ரண்ட் ஃபுட் வந்து தடவ ஆரம்பிச்சிருவாரு. நான் ஒரே ஒரு கேள்வி, இத்தனை வருஷம் ஆச்சு, அதாவது இப்போ உங்களுக்கே தெரியும் ஸ்பின் வந்து அடிக்க மாட்டீங்கன்னு, உங்களுக்கே தெரியுது, ஏன் அடிச்சு அவுட் ஆனா என்ன? இப்ப வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ரன் தான் அடிச்சீங்க, என்ன பண்ணீங்க வந்து இது பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? ஒரு ரன் தான் அடிச்சீங்க, ஒரு பால்ல இறங்கி அடிங்கல, என்ன ஆக போகுது? உங்களுக்கு தான் மசில் பவர் இருக்கு, கரெக்டா பால பார்த்து தொட்டா போதும் போயிடும். எதுக்கு அவ்வளோ? ஏன் நேத்து மேட்ச் பிரஷர்ன்றலாம், எல்லா மேட்ச் இப்படிதானே பண்றீங்க? ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஸ்பின் அடிச்சிருக்கீங்களா? எல்லா மேட்ச் இப்படிதான் பண்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன அப்படி ஒரு போடா, என்னத்த பேச, கெடுச்சலா வருதுடா. ஆனா பரவாயில்ல, கேகேஆர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஆனா வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸோட வந்தாங்க. அவங்க எந்த லூஸ் பால்ஸ் போடல, வெளியே போட்டாதான் ரூம் விட்டு கொடுத்தாதான் அடிப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சு ஸ்டெம் டு ஸ்டெம் வச்சாங்க. அவங்களும் கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே லூஸ் பால் போட வெயிட் பண்ணிட்டே, அவ்வளவு 20 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியில தூபே கடைசியில ஆங்கர் ஆட வச்சிட்டீங்களா? கடைசி வரைக்கும் நிக்க வச்சு, அதுதான்டா காமெடி. அவன்லாம் வந்து தூக்கி அடிக்கிற பிளேயர்ரா. அவன் வந்து இன்னைக்கு சரி இங்கிட்டு விக்கெட் போயிட்டே இருக்கு, கடைசியில் அவனாச்சும் ஒருத்தர் இருக்கணும்னு அவனுகிட்டு இருந்தான்டா கடைசி வரைக்கும். சப்பா, அப்படி என்னடா யங்ஸ்டர்ஸ் அப்படி என்னடா பண்றீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. கொடுத்துதான் கொடுங்கடா, இப்படி பண்ணாதீங்கடா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இந்த புரியவே இல்ல. அதாவது அவிங்க ஸ்டைல்ல பாருங்க. செகண்ட் ஓவரே ஸ்பின்னர கொண்டு வந்தாங்க. இவிங்க அதே மாரி ஸ்பின்னர் அழகா கொண்டு வந்திருக்கலாம். ஓகே. கைல் அகமது ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டான். ஓகே. அன்சுல் கம்போஸுமே ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆடுறான். ஸோ, அதனால பெருசா அவன ப்ளேம் பண்ண முடியாது. அவனும் ஓகே டீசென்ட்டா ஃபீல்டிங் பண்ணான். ஓகே. அவனும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா ப்ளேம் பண்ண முடியாது. அவன் தான் கையில அவன் தான் பேஸ் குடுக்குறான்னு தெரியுது. டக்குனு வந்து ஒரு நூர் அகமது ஏன்டா பவர் பிளேல இட்டு வர மாட்டீங்க? மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நூர் அகமது வரான், ஜடேஜா வரான். என்னடா அப்படி என்னடா அஸ்வினமா அப்சஸ்டா இருக்கீங்க? அவன் என்னடா பண்ண போறான்? அவன் ஒண்ணுமே புரிய மாட்டான். அவன் என்ன கேரம் பாலா போட்டு தள்ளுறான். அவன என்ன ஸ்பின் பண்றான் ஒண்ணுமே தெரியல. அவன் வந்தாலே அடிச்சிடுறானுங்க. எவன் வந்தாலும் அடிச்சிடறான். நிறைய நடிக்கிறான். எல்லா டீம்லயும் வந்து அடிச்சிடறானுங்க. அஸ்வின்ட்ட அப்படி என்னடா அப்சஸ்டா இருக்கீங்க? சரி 100 டார்கெட்ரா. 100 டார்கெட்டுக்கு நீங்க வந்து நூர் அகமது எப்படா இட்டு வரீங்க? மேட்ச்சே முடிஞ்சதுக்கு அப்புறம் நூர் அகமது இட்டு வந்து விக்கெட் எடுத்து என்ன இல்ல தோனி இப்படி கேப்டன்சி பண்ற ருத்ராஜ் என்ன அப்படி மேனேஜ்மெண்ட் அப்படி என்னதான் பேசி வச்சிருப்பீங்க? 100னா இப்பதான் வரணும். ஜடேஜானா இத்தனை ஓவருக்கு தான் வரணும்னு அப்படி என்னடா பேசி வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி கொண்டு வர மாட்டீங்களா? சரி 100 ரன் எப்படி தோத்துற போறோம் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்குமே தெரியும். ஒரு ஃபைட் கொடுக்க வேண்டியதுதானே. நீங்க ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பின்னர் உனக்கிட்ட இருக்க ஒரே அட்டாக்கிங் ஸ்பின்னர் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா நூர் அகமது, உனக்கு கண்டெயின் பண்ற ஸ்பின்னர் பார்த்தா ஜடேஜா. இந்த 2 ஸ்பின்னர் தான் நீ எடுக்கணும்ல. அவங்கள தான் எடுக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் கைல் அகமது குடுக்குற, அன்சுல் கம்பு குடுக்குற. அடுத்து அடி வாங்கணும்னா நீ டக்குனு என்ன பண்ணிருக்கணும்? நூர் அகமது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் இப்ப 10வது ஓவர்ல முடிஞ்ச மேட்ச் இன்னும் ஒரு 13வது ஓவர் மேபி முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்து ஒரு பிரஷர் ஆயிருந்தா. அதுதான் சொல்றேனே தவிர, நீ ஒரு ஃபைட்டே இல்ல. அஸ்வின் எட்டு வர அவன் வந்தா பாலே அடி பொளக்குறானுங்க. எல்லா மேட்சும் அஸ்வின் அடி வாங்குறான். இன்னுமே வந்து இதுக்கு அவன டிராப் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. அத விட காமெடி நீ இந்த பேட்டிங் லைனப் வச்சுட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் ஆடுற பாத்தியா? அதெல்லாம் என்னன்னா போன வீட்லயும் இதான் சொல்றேன். வீடியோலயே இதான் சொல்றேன். எப்புட்றா ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் ஆட முடியும் இந்த பேட்டிங் லைனப் வச்சுக்கிட்டு? ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க அஸ்வின டிராப்பே பண்ண மாட்றாங்க. இதுல வேற கேட்டுறானுங்க பிளேயர்ஸ பேக் பண்ணணும். இப்படி விளையாண்டா எந்த 100 ரன் அடிக்கிற அதாவது T20ல 100 ரன் அடிக்கிற. இத எந்த யார் பேக் பண்ணுவா சொல்லு? என்னமோ நீங்க கஷ்டப்பட்டு கிரிக்கெட் ஆடுறீங்க, கஷ்டப்பட்டு கிரிக்கெட் ஆடுறேன். நான் தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு மேட்ச் பார்த்தோம் தெரியுமா? புரிஞ்சுக்கோங்கடா. உங்களுக்கு இருக்க மாரி தானே எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சும்மா வரலப்பா. நாங்களும் தான்ப்பா காசு குடுத்து, நேரத்த செலவழிச்சு உட்காந்து பார்க்குறோம்ப்பா. அப்படியா? அப்ப பார்க்கும்போது நீ இப்படி கடுப்பா விளாண்டா நாங்க கடுப்பாக மாட்டோமா? திட்ட மாட்டோமா? அ நீ உன்ன பேக் பண்ணாததுக்கே இவ்வளோ கோவப்படுற. நாங்கலாம் சின்ன வயசுல சின்ன தப்பு பண்ணாலும் எங்க வீட்ல போட்டு சாத்து எங்க வீட்ல நான் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாய்ங்க. போடா டேய்! வந்துட்டாய்ங்க பேக் பண்ணு, ஃப்ரண்ட் பண்ணுன்னு. கைஸ் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல கைஸ். இது வந்து நான் சுரேஷ் ரெய்னா மாரி தான் கைஸ். என் கண்ணு முன்னாடியே என் ஃபேவரட் டீம்ஸ் நாசமா போகுது கைஸ். இத பார்த்துட்டு நான் என்ன பண்ணனே தெரியல கைஸ். அதெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு மனசுல தெம்பு இல்ல கைஸ். ஆனா வேற வழி இல்ல. வீடியோ பண்றதுக்காக உட்காந்து ஃபுல்லா நான் பார்க்க வச்சு என்ன கொன்னுட்டாய்ங்க கைஸ். பெருசா ஒண்ணும் இல்ல. ஸ்டெம்ப் டூ ஸ்டெம்ப் போடுறான். அதாவது ஒரு கரெக்ட்டா ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் இருந்தா கன்ஃபார்ம் ஒரு 2, 3 சிக்ஸாச்சும் அடிச்சிருப்பான் கன்ஃபார்மா. ஏன்னா உங்களுக்கு ஸ்டெம்ப் டூ நெறைய பேர் சொல்றாங்க இந்த T20ல ஸ்டெம்ப் டூ ஸ்டெம்ப் வந்து ஈஸியான பால் டூ ஹிட். ஆனா அதையே வந்து இவனுங்க கட்டைய போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு எத்தன டொக்கு டொக்கு டொக்குன்னு வைப்பீங்க. நேத்து 61 டாட் பால். யாராச்சும் நம்ப முடியுதா? 61 டாட் பால் ஒரு T20ல எப்புட்றா டீம் வச்சிருக்காங்க? ஐயோ! இது நான் பார்த்த சென்னை டீமே கிடையாதுடா. நான் இருந்த காலம் எப்படி இருந்த டீம்டா. இப்படி கொண்டு வந்து ஒரு அதுல பாத்து தள்ளிட்டீங்களேடா டேய்! முடியலடா சாமி. நீங்க பண்ணுங்கடா. நீங்களே பிளேயர்ஸ் நீங்களே பேக் பண்ணிக்கோங்கடா. சூப்பரா ஆடுனோம். வெல் பிளேய்ட்ன்னு என்ன பாசிட்டிவ் பேசுவீங்க? எனக்கு புரியல. இதுல என்ன பாசிட்டிவ் நீங்க பேச முடியும்? அதாவது யாராச்சும் இந்த இந்த டீம்ல இந்தியா டீமுக்கு போணும். இந்த சீசன்ல அடிச்சா தான் இந்தியா டீமுக்கு போற மாரி ஹங்கர் இருக்க பிளேயர்ஸ் எவனாச்சும் இருக்கணும். எல்லாம் இந்தியா டீம்ல ஒண்ணு ஸ்டார்டம் பிளேயரா இருப்பான். இல்லன்னா இப்ப ரிட்டயர் ஆயிட்டு வந்த பிளேயரா இருப்பான். இப்படி இருந்த பிளேயர்ஸ் வச்சு விளையாண்டா எப்படி அவங்களுக்கு ஃபயர் இருக்கும்? இருக்கவே இருக்காது. அவனும் இஷ்டத்துக்கு தான் ஆடுவானுங்க. நம்ம தான் லூசு. ஆனா நான் பரவால்ல. 20,000 15,000 குடுத்து ஸ்டேடியம்ல உட்கார்ந்துருக்க நிலைமைலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் காமெடியா இருக்கு. அவன்லாம் என்ன அழுதுகிட்டு வருவான். இப்ப இந்த நிலைமை மாறணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் சீசன் தான். வேற ஏதாவது பண்ண முடியும்னா, இந்த திரிபாதி, ஹூடாக்கு பதிலா இந்த யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் எடுத்து வந்து உள்ள போட்டு அடுத்த சீசனுக்காச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கிறத யோசிங்க. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்சுல் கம்போஸ் கொண்டு வந்தீங்க. ஓகே. அவன் நல்ல பேஸ் இருக்கு. ஓகே நம்ம அது அன்சுல் கம்போஸ் இப்ப ஒரு 2, 3 மேட்ச் பார்த்தா தான் தெரியும். அவன் எப்படி போடுறான்னு. கையில வந்து நல்லா தான் போட்டான். நேத்து நல்லா பேச குடுத்துட்டான். அவனுக்கு நல்லா குவிண்டன் டிகாக்கும் நரேன புடிச்சு ருசி பார்த்துட்டாங்க. ஆனா அஜிங்கிய ரஹானே வரும்போது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் 100 இல்ல ஜடேஜாவாச்சும் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவன் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பரா அடிப்பான். அது எல்லாருக்குமே தெரியும். ஸ்பின் கொஞ்சம் போட்டிருந்தா அவன் கொஞ்சம் தடவி இருப்பான். அத பண்ணி இருந்திருக்கலாம். அது வந்து தோனி மிஸ் பண்ணிட்டாரு.
இது பார்த்தீங்கன்னா, தோனியோட ஸ்ட்ராட்டஜியுமே கொஞ்சம் மட்டமா இருந்தது. இன்னும் ஹூடாவ கொண்டு வந்து இறக்குறாரு. எனக்கு அதுதான் புரியல. ஏதாச்சும் ஒருத்தன் அப்ப ஹிட்டர இறக்கி விடு. இப்ப என்ன உனக்கு ரன் தான் வேணும். எவனாச்சும் ஒருத்தன் சின்ன பையன் போய் இன்னும் அவுட் ஆனா என்ன இப்ப ஆகப்போது? இதுக்கு மேல என்ன? இவ்வளோ நீ 120 ரன் அடிச்சிருந்த அந்த காலத்து இதுன்னு நெனச்சுட்டோமா? கிடையவே கிடையாது. இப்பலாம் எல்லாருமே பவர் பிளேலயே ஓவரா முடிக்கிறாய்ங்க. மேட்ச முடிச்சிடுறாய்ங்க. நம்ம தான் வந்து இன்னும் தடவினே இருக்கோம். ஆனா, விஜயசங்கருக்குலாம் வாழ்க்கை எத்தன வாய்ப்பு கிடைக்குது. எப்பா இந்த 2 மேட்ச்ல மொத்தம் 8 வாய்ப்பு. அண்டர்டேக்கர விட அதிகமா வாழ்ந்தவன் வந்து விஜயசங்கர் தான். ஆனா பரவால்ல. கடைசில அவன் அப்படி ஏதாச்சும் போனாலுமே அவன் அடிக்க பார்த்தான். விக்கெட் போகுதுன்னு சொல்லி அவனா கட்டைய போடாம சுத்தவா செஞ்சான். அத பார்க்க கொஞ்சம் தான் இத்துணூண்டு ஆறுதலா இருந்ததே தவிர, மத்த ஒரு ஆறுதலுமே கிடையாது மேட்ச்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க அடுத்து சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பீங்களான்னு? பா சொல்லுங்க நானும் பார்க்குறேன். எத்தன பேர் வந்து சிஎஸ்கே இத தாண்டி எத்தன பேர் சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறீங்கிறத நானும் பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சோகமா இல்லாம அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ்.